வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டிக்காக நம்ம மார்க்கெட்டில் கொரோனா கீட், கொரோனா கேட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம சந்தையில் வரும்போது அந்த பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் வரும்போது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது ஒரு அவேர்னஸ், கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்பாங்க, 1500 ரூபாய்க்கு விற்பாங்க, 5000 ரூபாய்க்கும் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கான விஷயங்கள் இந்த ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு ஆக்சிமீட்டர் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 720 ரூபா இருந்துச்சு. இப்போ டிமாண்டு வரனால வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போலியான கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 350 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஆக்சிமீட்டர் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நீங்கள் ரீடிங் எடுத்து பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும், நிறைய உண்மைகள் வரும். எல்லாமே ஃபேக்கான விஷயங்கள், ரேண்டமாக வேல்யூ காமிக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சிறந்த பிராண்ட், சிறந்த தயாரிப்பை வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சிறந்த ப்ராடக்ட் மூலிமா டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதாவது இந்த கொரோனா கேட்ஜெட்ஸை பற்றி கரெக்டான ஒரு விளக்கங்கள் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதை எப்படி அதோட வேல்யூ அந்த மாதிரி இருக்கும், அந்த வேல்யூவை வச்சு நம்ம எப்படி நமக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக என்னென்ன கருவிகள் வந்திருக்கு, எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆள்க்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முதல்ல நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டரில் இருந்து ஆரம்பிப்போம். பல்ஸ் ஆக்சிமீட்டர்னால் ஒன்றும் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை இது மெஷர் பண்ணி காமிக்கும். இதோட வேல்யூவை பொறுத்து தான் உங்கள் உடம்புல கொரோனா அஃபெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னா, இதில் ஒரு 2 AAA பேட்டரி போட வேண்டியது இருக்கும். போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா இதோட பவர் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு கிளிப் வடிவத்தில் இருக்கும். இதை எப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தலாம்னா, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக துணி காய போடுறதுக்கு கிளிப் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. வீட்டில் எல்லாருமே பெண்களை வந்து அலசினதுக்கப்புறமா ஒரு கிளிப்பை ஷர்ட்டில் கிளிப் பண்ணி போய் வச்சுருப்பாங்க. அதே கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போது தெரியும். அது கிளிப்பை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வரல வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். அதே கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இதுக்குன்னு சொல்லிட்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பண்ணுறாங்க. சுண்டு வரல வச்சு வீடியோ பண்ணுறாங்க, ஆள்காட்டி வரல வச்சு வீடியோ பண்ணுறாங்க, தம்பு வரல வச்சு வீடியோ பண்ணுறாங்க. அதாவது கரெக்டான ஒரு முறை இருக்குது. இதுக்கு கரெக்டான வேல்யூ, கரெக்டான இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இதில் சுண்டு வரலாம் வைக்கக்கூடாது, ஆள்காட்டி வரலாம் வைக்கக்கூடாது, தம்பு வரலாம் வைக்கக்கூடாது. சென்டரில் இருக்கக்கூடிய வரல வச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான வேல்யூ காமிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 7 டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கவனமாக பாருங்கள் நண்பா. இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணணும்னா நீங்கள் இந்த சென்டர் வரல தான் பயன்படுத்தணும். சரியா? நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிளிப் எடுத்ததுக்கப்புறம் வரல வச்சுருக்கிறேன். அது வரல இல்லாத போது அதே சொல்லும், வரல ஃபிங்கர் அவுட்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வேல்யூ செக் ஆகும், ரீட் ஆகிட்டுருக்கு, ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த வேல்யூவை பொறுத்து தான் நம்ம உடம்புல கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத கணிக்க முடியும். இது வந்து கரெக்டான ரிசல்ட் கிடையாது, அதையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை பொறுத்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த வேல்யூ பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஸ்டாண்டர்டான நார்மல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 94 நார்மல் தான், 95 நார்மல் தான். இப்போது நீங்கள் செக் பண்ணும்போது 95ல் இருந்து 100 வரைக்கும் இடைப்பட்ட இது 96, 97, 98 எப்படி வேணாலும் காமிக்கலாம். 95 to 100 வரைக்கும் என்ன வேல்யூ வேணாலும் காமிக்கட்டும். அந்த வேல்யூ காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் அதிகமாக தான் உங்கள் பிளட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90ல் இருந்து 94 இதுக்கு இடைப்பட்ட வேல்யூ உங்களுக்கு வந்துச்சுன்னா லோ ஆக்சிஜன் லெவல் அப்படி வச்சுக்கோங்க. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது
90க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் கொஞ்சம் மோசமாக போகும். அந்த மாதிரி வேல்யூ வரும்போது உடனே நீங்கள் டாக்டரை கூப்பிட்டுக்கோங்க. கொரோனா டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த டைம் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பல்ஸ் ரேட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 60 to 80 ஸ்டாண்டர்டான நார்மல் வேல்யூ தான். 100 வரைக்கும் நார்மல் தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பற்றி எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சிறந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதில் கிட்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா அடுத்த கேட்ஜெட் நம்ம போயிடலாம். இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்ஜெட் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒன்றும் கிடையாது. இதோட வேலை என்னென்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அதான் இதோட வேலை. இது பார்க்குறதுக்கு கன்று மாதிரி இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்க சொல்கிறேன். பார்க்குறதுக்கு கன்று மாதிரி இருக்கும். கன்னில் இருக்கக்கூடிய ட்ரிக்கர் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தும் போது உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். இதுலேயும் ஃபேக்கான விஷயங்கள், அதாவது ஃபேக்காக வேல்யூ காமிக்கிறதுக்கு சீப் ரேட்டில் நம்ம மார்க்கெட்டில் நிறைய வந்து விற்கிறாங்க. 600 விற்கிறாங்க, 700 விற்கிறாங்க, 1000 விற்கிறாங்க. அதாவது கூவி விற்கிறாங்க. கரெக்டான கேட்ஜெட்டை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ காமிக்கும். இதோட வேலை ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு சாம்பிளை நான் காமிக்கிறேன். இப்போது உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தி பக்கத்தில் கொண்டு போனதுக்கப்புறமா இந்த ட்ரிகர் பட்டனை அழுத்தும் போது ஒரு வேல்யூ காமிக்கும். அந்த வேல்யூவை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுலேயும் ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது நார்மல்னால் உங்களுக்கு 37 வரைக்கும் இருக்கலாம். 37க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர். இப்போ இதுவும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் பயன்படுத்துகிறது ரொம்ப சிம்பிள். 2 AAA பேட்ரி வரும். அதை போட்டுட்டு கன்று மாதிரி இருக்கும். எத்தனை பேர் தீபாவளிக்கு வந்து பொம்மை துப்பாக்கி வச்சு சுட்டுப்பாங்க நமக்கு தெரியாது. 90s கிட்ஸ்னால் அது தெரிஞ்சிருக்கும். அதே கான்செப்ட் தான், வேறு எதுவும் இதில் ஸ்பெஷலாக இல்லை. இப்போ இதுவும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சிறந்த இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வேணும்னா அதோட லிங்கும் அந்த கிட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. நண்பா, இனி 3வது கேட்ஜெட். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐ ஹெல்த் லேபோட ஒரு ப்ராடக்ட். இதுவும் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததும் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் தான். ரெண்டும் பண்ணக்கூடிய வேலை வந்து சேம் தான். பட் இது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அதை விடவும் துல்லியமாக இருக்கும் அவுட்புட்டு. அதான் வித்தியாசம். அது உங்களுக்கு கன் மாடலில் இருந்துச்சு, இது வேறு மாடலில் இருக்குது. அதாவது அதில் நீங்கள் கன் மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அதே பட்டன் தான் ஃப்ரண்டில் தந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேம் கான்செப்ட் தான் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நெத்தி பக்கத்தில் கொண்டு போனதுக்கப்புறம் அந்த சென்டரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வேல்யூ காமிக்கும். இந்த வேல்யூ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டு தெர்மாமீட்டர். இதை நம்ம இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொரோனா பாதிப்பு வந்திருக்கும். ஒவ்வொருத்தங்களுடைய நாக்கை வசத்துனதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது அது வந்து என்ன சொல்கிறது, அதே நம்ம தொற்றை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சேஃபான வழியில் செக் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 3 கேட்ஜெட் பற்றியும் இப்போது அக்குவேராக ஆணிவேராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 4வது கேட்ஜெட். 4வது கேட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போதே விஷயம் புரிஞ்சிருக்கும். இது ஒரு சோப் டிஸ்பென்சர். இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஹோட்டல்களில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஹோட்டலில் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அதே சோப்பை தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இப்போது ஒரு பொருளை வந்து அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இருந்துச்சுன்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இடங்களில் இருந்துச்சுன்னா, அதுக்கு அல்டர்னேட்டிவாக இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது வாஷிங் லிக்விடை இதில் வீற்றி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, அதாவது கையை பக்கத்தில் கொண்டு போனால் போதும், அது பீட்டு குழாய் மூலிமா உங்களுக்கு சோப்பை டிஸ்பென்ஸ் பண்ணி தரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டி மெத்தடுக்காக இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் இருக்குது நண்பா. ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய கேட்ஜெட் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் அப்படி லாக் ஆகி இருக்குது. பொறுத்து பார்த்தேன், 2 வாரம் மேலே ஆகிடுச்சு. இப்போ அத்தியாவசியமான பொருட்களை பற்றி வீடியோ பண்ணோங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு பொருள். அதனால தான் அந்த கேட்ஜெட் வரது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிப்போம். இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாமே சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன். அது வந்ததுமே உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். என்னென்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு
என்னென்ன சப்போர்ட் வந்து பண்ண முடியுமோ எந்த வழிகளிலும் சரி தான், தமிழ் பேங்கிங்காக இருந்தாலும் சரி தான், தமிழ் கன்சியூமராக இருந்தாலும் சரி தான், எல்லா வழிகளில் இருந்தும் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. அதாவது இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. சிறந்த ப்ராடக்ட் உங்களுக்கு, அதாவது கொரோனா கிட்டுக்கு லிங்க் கீழே இருக்குது, எல்லாமே ஒரே லிங்க் தான். அந்த லிங்க்கு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வரும். எந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலும் நல்ல ப்ராடக்ட் தான், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம், ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் நண்பா. சந்திக்கலாம்.